அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை கூடல் நகர் வானொலி நிலையத்திற்கு அடுத்தாற் போல அமைந்துள்ள தினமணி நகர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில ஒரு கிழக்கு பார்த்த தலவாசலோடய அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோட்ல சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய வீடை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பாருங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 24 அடி ரோட்டு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு லேசர் கட்டிங் டிசைன் போட்ட எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்த்துருவோம். இப்போ முன்னாடி பாருங்க, பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒரு மினி பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல மாடிக்கு போற மாடி படிக்குடு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்கு. இது ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இங்க டேப் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம். சுற்றிலும் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. தரையில பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது போக பாத்ரூம்ல வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் ஜன்னல் வச்சிருக்காங்க. அது போக இந்த லெஃப்ட் சைட்லயும் வாச தெளிக்கிறதுக்கு புழக்கத்துக்கு 2 குழா இங்க கொடுத்துருக்காங்க. எனக்குள்ளேயே மொத்தம் 3 குழா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும். லெஃப்ட்ல மாடிக்கு போறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இது இபி பாக்ஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலவாசல் தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லையும் இந்த பார்க்கிங் ஏரியா சீலிங்லையும் பாருங்க, பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கோல்டு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தலவாசல் கதவுமே நல்ல வெல் பாலிஸ்டோட நல்லா டீக்குட்ல அமைஞ்சிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக சூப்பராக ஹைலைட்டாக அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். தளத்தில் பூரா பாருங்கள், 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா ஒரு கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம். இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கு 2 பக்கமும் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வால்ல கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட்டிங்கோட அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. அது போக இந்த ஹாலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கப்போர்டு வித் மிரரோட கண்ணாடியோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஒரு மினி வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப் இந்த கப்போர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜா கப்போர்டா யூஸ் பண்ணிக்கலாம். வடக்கு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே தளத்தில் பூரா 4க்கு 2 சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாகவே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. மேலே அதே மாதிரி பாருங்க, சீலிங்லையும் இந்த பெட்ரூம் சீலிங்லையும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வித் கோல்டன் பெயிண்டோட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்க மேலே இருக்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மீடியம் சைஸ் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஓப்பன் கப்போர்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்கணும். இந்த பெட்ரூமு இந்தியன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. தளத்தில் பூரா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க.
ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பார்க்குறீங்க பாருங்க. சுற்றிலும் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஆப்போசிட் சைடு வால்லையும் கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டா கலர்ல கான்ட்ராஸ்ட் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் தான் பார்க்கணும். வாங்க இப்ப அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இதுவும் அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்குள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி இருக்கு. இந்த பெட்ரூம்லையும் ஆப்போசிட் சைடு வால்ல கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஃப்ட்ல ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஒரு ஓப்பன் கப்போர்டு ஒன்று இருக்கு பாருங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் மேல சீலிங்லையும் பிஓபில ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் இருக்கு. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக ஓப்பன் கப்போர்டு இருக்கு. அது போக சீலிங்லையும் பிஓபில இது கோல்டன் பெயிண்டோட ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம். இப்போ திருப்பி ஹால் பகுதிக்கு வர்றோம். இப்போ நம்ம இந்த வீட்டில் இன்னும் பார்க்க வேண்டியது கிச்சன் ஏரியா பார்க்கணும். வாங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துருவோம். இது இந்த வீட்டோட கிச்சன் என்ட்ரி ஆர்ச்சு. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தளத்தில் ஃபுல்லாகவே வுட்டு டைப்பில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் இருக்குது. அது போக பாருங்க எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனோட வால்ல டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு மாடுலர் டைப் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க தளத்துல ஃபுல்லாவே வுட் ஸ்டைல்ல இந்த டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன் டைப் தான். கிச்சன் கேபினட் பூரா பார்க்குறீங்க. இப்போ நம்ம வாஷ் பேஷன் பார்க்குறோம். இது எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த கிச்சன்ல ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஓப்பன் கப்போர்டு ஒன்று இருக்கு. அது போக மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாடுலர் டைப் கிச்சனாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம். வீட்டோட மாடுலர் கிச்சனும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே இந்த வீட்டோட மொட்டை மாடி போய் பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட நம்ம மதுரை கூடல் நகர்ல இது பாருங்க ஒரு லேசர் கட்டிங்ல வெண்டிலேஷனுக்கு இங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போற படி இந்த ஏரியா பூராமே கட்டாக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம மதுரை கூடல் நகர் வானொலி நிலையத்திற்கு அடுத்தாற் போல அமைந்துள்ள மதுரை தினமணி நகர்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. மனையோட ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோட்ல அமைஞ்சிருக்கு. மனையோட அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.5 சென்ட் இடம். கட்டடம் பார்த்தீங்கன்னா 800 சதுரடியில் இருக்கு. நல்ல நீர்வளம். போர் 300 அடியில் இருக்கு. 2 பெட்ரூம் இருக்கு, 2 டாய்லெட் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, மினி பார்க்கிங் வசதி இருக்கு, மாடுலர் கிச்சன் இருக்கு, பால் சீலிங் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்ட் இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. இந்த வீட்டோட விலை 43 லட்ச ரூபா சொல்றாங்க. பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல்ல லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.